ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம ரீசனிங் கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் டாப்பிக்லேருந்து நம்மளுக்கு கன்ஃபார்மாக இந்த எக்ஸாம்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 or 3 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு டாபிக் தான். ஓகேவா? நம்ம டைரக்ஷன்ஸ் என்ன, டிஸ்டன்ஸ் என்னன்னு இந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுட்டு நம்ம ஈஸியாக கொஷின்ஸ்க்கு சால்வ் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்துட்டு நம்ம டைஸ் பார்த்தோம் இல்லையா, அது என்ன மாதிரி டைப்ஸ் இருக்கும், அதில் சம் ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ டைரக்ஷன் அப்படின்னா திசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டிஸ்டன்ஸ் அப்படின்னா தூரம், தொலைவு. இங்கேருந்து அதாவது இப்போ வந்துட்டு டைரக்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேசிக்கான 4 சைட்ஸ் இருக்கும், 4 டைரக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 4 பேசிக்கான டைரக்ஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் மீன்ஸ் இப்போ நார்த்தில் இருந்து சவுத்துக்கு எவ்வளோ தூரம் அவங்க போகிறாங்க, கிலோமீட்டர்ஸை வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இல்லை வந்துட்டு மீட்டர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்க. இப்போ மோஸ்ட்டாக இந்த டாப்பிக்லேருந்து நம்மளுக்கு எப்படி கொஷின்ஸ் வரும்னா, இப்போது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துருவாங்க, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு எந்த டைரக்ஷன் போயிருக்காங்க, எந்த டைரக்ஷனில் ஒரு பர்சனோ ஒரு திங்ஸோ இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு அனிமல்ஸோ எந்த டைரக்ஷனில் நிற்கிது அதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் போயிருக்காங்க, எவ்வளோ மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஷின்ஸில் கேட்பாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டு டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸை பற்றி பேசிக்கான விஷயம் இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ப்ராப்ளம்ஸ்குள்ளே இன்வால்வ் ஆக முடியும். ஓகேவா? இன்வால்வ் ஆகி அதை வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டைரக்ஷன் அப்படின்னா என்னன்றதை நம்ம கிளியராக பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், டைரக்ஷன் டிஃபைன்ஸ் த மூமெண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆர் பர்சன் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன். தெர் ஆர் 4 மெயின் டைரக்ஷன்ஸ். ஓகே, ஈஸ்ட், வெஸ்ட், நார்த் அண்ட் சவுத். ஓகே, ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ வந்துட்டு இப்போ வந்து டைரக்ஷன் அப்படின்னாலே ஒரு பேசிக்கான டைரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, சவுத். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு 4 மெயின் டைரக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதிலே பாருங்கள் 4 சப் டைரக்ஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சப் டைரக்ஷன்ஸ்னு சொல்லலாம், அதே மாதிரி கார்டினல் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ வந்து நம்மளுக்கு தெரியும் நார்த் எது, ஈஸ்ட் எது, சவுத் எது, வெஸ்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்துட்டு கார்டினல் டைரக்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிக்சரில் பாருங்களேன், நம்மளுக்கு வந்துட்டு 4 டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதில் வந்து என்ன சொல்லிடுறாங்க, நார்த், ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட், தென் சவுத் வெஸ்ட், நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லிடுறாங்க. ஓகே, இதை எப்படி வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படி வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காகவே நம்மளுக்கு டைரக்ஷன் அப்படின்னா இது நார்த்து நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இது நார்த்து, இது சவுத்து, தென் இது ஈஸ்ட்டு, தென் இது வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நார்த்தும் ஈஸ்ட்டும் ஒரு டைரக்ஷன்ஸில் வராங்க அப்படின்னா அது நார்த் ஈஸ்ட்டாக ஆகிடும். அதே மாதிரி சவுத்தும் ஈஸ்ட்டும் வராங்க அப்படின்னா அது சவுத் ஈஸ்ட் ஆகிடும். ஓகேவா? அதே மாதிரி சவுத்தும் வெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஒரு டைரக்ஷன் வரும். ஓகேவா? ஸோ அது வந்து சவுத் வெஸ்ட். ஓகே, இப்போ நார்த்தும் வெஸ்ட்டும் சேர்ந்தால் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கார்டினல் டைரக்ஷன்ஸ் ஆர் சப் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ரொம்பவே ஒரு பேசிக்கான டைரக்ஷன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிளாக் வைஸ்னால் என்ன, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஆல்ரெடி வி நோ கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்கும். ஸோ நம்மளுக்கு கிளாக் வைஸ் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டைரக்ஷன்ஸில் தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஓகே, இதுவே ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா கிளாக் வைஸுக்கு ஆப்போசிட்டாக போகும். ஓகேவா? ஸோ கிளாக் வைஸுக்கு ஆப்போசிட்டாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ டைரக்ஷன்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த டைரக்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு பேசிக்காகவே தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு டைரக்ஷன். இந்த டைரக்ஷன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு சர்க்கிள். ஓகேவா? இதில் நம்ம ஒரு டைரக்ஷன் போட்டுறோம், 4 டைரக்ஷன் போட்டுறோம். ஸோ அந்த 4 டைரக்ஷனில் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு இந்த ரவுண்ட் எல்லாமே சேர்ந்தால் தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 360 டிகிரியாக கிடைக்கும் இல்லையா?
அதே மாதிரி ஆஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இதை வந்து நான் ஸ்லைஸ் பண்ணிடுறோம் அப்படின்னா இது வந்து 45 டிகிரி. அதே மாதிரி இதெல்லாம் சேர்ந்தா வந்துட்டு நம்மளுக்கு 90 டிகிரி ஆகிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது எல்லாமே சேர்ந்தா நம்மளுக்கு 180 டிகிரியாக ஆகிடும். ஓகே, ஸோ 180 டிகிரியாக ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த டிகிரிஸும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம நார்த்தில் இருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம வந்துட்டு இப்போ நார்த்தில் இருக்கோம். ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போயுமே டைரக்ஷன்ஸில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்கிறது இதுதான். ஓகேவா? ஸோ இந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட். எந்த கொஷின் ஆரம்பித்தாலும் நம்மளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கேருந்து தான். ஓகேவா? இது ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை க்ராசிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ராசிங் பாயிண்ட் ஆர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கேருந்து தான் நம்ம வந்துட்டு எப்பயுமே ஒரு நபரையோ இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்ஸையோ இங்கேருந்து தான் நம்ம வந்துட்டு எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஷினை பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ வந்துட்டு இது சென்டரில் இருக்குது. இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு மேர்லின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இங்கே நிற்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்காங்க. இவங்க வந்து நார்த்து சைடு போகிறாங்க. அப்போ நார்த்து சைடு அப்படின்னா நேராக போகிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த்துங்கிறது நம்ம டைரக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஸ்ட்ரைட் அப்படின்னாலே நார்த்து சைடு. ஸோ அந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்த்து சைடு சவுத்து சைடுன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஸ்ட்ரைட்டாக போகிறாங்க, ஸ்ட்ரைட் டைரக்ஷனில் போகிறாங்க அப்படின்னா நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்த்தை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ இந்த மெர்லின் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் சைடு போயிட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் இஸ் அ மெஷர்மெண்ட் ஆஃப் த மூமெண்ட் ஆஃப் அ பர்சன் ஆர் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எ ஸ்பெசிஃபிக் பாயிண்ட். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் போகிறாங்க அப்படின்றது தான். ஓகே, இப்போ இதிலே எடுத்துக்கோங்க, இந்த மெர்லின் அப்படின்றவங்க ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்காங்க, நார்த்து சைட் போகிறாங்க. எவ்வளோ தூரம் போகிறாங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் போகிறாங்க. ஓகேவா? ஸோ 5 கிலோமீட்டர் போகிறாங்க. ஸோ அவங்க எவ்வளோ தூரம் போகிறாங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ டைரக்ஷன்ஸ்னால் என்ன, அப்புறம் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன நம்மளுக்கு ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டு நோ அண்ட் ஃபாலோ. ஓகேவா? ஸோ அறிந்து பின்பற்ற. இதை வந்து இந்த டைரக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த சம் கண்டிஷன்ஸ் ரூல்ஸ் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான், இந்த கான்செப்டை பற்றி ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் நம்மளால் இந்த கொஷின்ஸை இதில் வரக்கூடிய கொஷின்ஸ்க்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ ஸ்ட்ரைட்டுன்னு கொஷின்ஸில் ஸ்ட்ரைட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஷின்ஸில் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதை என்னவா அனலைஸ் பண்ணிக்கணும், நார்த்து சைடு. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைட் அப்படின்னாலே நம்மளுக்கு நார்த்து சைடு தான் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெவல் மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ சம்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னா ஹவு ஃபார் அவே, ஸோ வந்துட்டு எவ்வளோ தூரம் அப்படின்றதுல நம்மளுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த லெவல்ஸை புரிஞ்சுக்கணும். ஓகே, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு எம் அப்படின்னு ஒரு மேன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த மேன் வந்துட்டு ஃபிக்ஸ்டு பாயிண்டில் நிற்கிறான். அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு நார்த்து சைடு மூவ் ஆகுறான். ஓகேவா? ஸோ நார்த்து சைடு எவ்வளோ தூரம் மூவ் ஆகுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் மூவ் ஆகுறான். ஓகேவா? ஸோ 5 கிலோமீட்டர் மூவ் ஆகுறான். ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ரைட்டோ இல்லை லெஃப்ட்டோ டேர்ன் ஆகுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மேன் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா ரைட்டோ இல்லை லெஃப்ட்டோ டேர்ன் ஆகுறாங்க. ஓகே, இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னவா, இது வந்துட்டு லெஃப்ட்டு, தென் வந்துட்டு இது வந்துட்டு இது வந்துட்டு வாட் ரைட், இது வந்துட்டு லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கும். ஓகே, ஸோ அவனோட இடத்துலேருந்து நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு எது வந்து லெஃப்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? ஸோ அவன் அப்போ இங்கே நிற்கிறான். ஓகேவா? ஸோ இது ரைட்டாக இருக்கும்.
ஸோ அப்போ ரைட்டில் இருந்து அவன் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கிறான். ஓகேவா? ஸோ இங்கே எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோமோ, இங்கே எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு லைன் போட்டிருக்கோமோ, எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோமோ அதுதான் நம்ம இங்கேயும் காட்டணும். ஓகேவா? ஸோ இப்போ 4 கிலோமீட்டர்னால் அதை விட 1 இன்ச் கம்மியாக எடுத்துக்கணும். ஸோ நம்மளுக்கு எப்பயுமே மெஷர்மெண்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று இதில். ஸோ மெஷர்மெண்ட்டுங்கிறது நம்ம ரொம்பவே பார்த்து தான் எடுக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் அப்படின்னா நம்ம இந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். இதே சேம் கிலோமீட்டர் அதே சேம்னா அதே அளவு தான் இருக்கணும். ஓகேவா? அதே அளவு தான் இருக்கணும். ஓகேவா? இதுவும் 5 கிலோமீட்டர்னால் இதுவும் 5 கிலோமீட்டர் தான். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு எப்பயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டைரக்ஷன் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கேல் வச்சோ அளந்தோலாம் பார்க்க நம்மளுக்கு தேவையில்லை. ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குன்னா அதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர்னால் 5ஐ விட அதிகமாக ஒரு லைன் இருக்கணும். அதை 5ஐ விட கம்மியான கிலோமீட்டர்னால் அதை விட கம்மியான ஒரு லைன் இருக்கணும். இப்படி தான் நம்ம மேக் பண்ணணும். ஓகேவா? ஸோ வந்துட்டு டைரக்ஷன்ஸில் மெஷர்மெண்ட்டுங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்ளம்ஸில் வந்து பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் டைரக்ஷன்ஸ். ஓகே, இப்போ டைரக்ஷன்ஸுங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா? இப்போ ஒரு மேன் இருக்கான் அப்படின்னா அவன் நார்த்து சைட் போகிறானா, சவுத்து சைடு போகிறானா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு சைடு போகிறானா, வெஸ்ட்டு சைடு போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளோட இதுலேருந்து பார்க்கக்கூடாது, அந்த மேனுக்கு எது வந்து கரெக்டான டைரக்ஷன் அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது 3 தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஓகேவா? ஸோ நம்ம இதை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்றா இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் டு ஃபைண்ட் கண்டுபிடிக்க. ஓகே, இப்போ நம்ம கொஷின்ஸில் எப்படி கேட்பாங்க, எதை வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, எதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்ஸ். ஓகேவா? இப்போ ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வந்துட்டு எந்த டைரக்ஷனை நோக்கி போயிட்டுருக்கா, நார்த்தா, ஈஸ்டா, வெஸ்டா, சவுத்தா அப்படின்றத நம்மளுக்கு பார்க்கணும். ஸோ எந்த டைரக்ஷனில் போய் ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கேனா அவள் இங்கே வந்துட்டு நிற்கிறா அப்படின்னா அது என்ன டைரக்ஷன், அப்போ வந்து எங்கே நிற்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத்தில் நிற்கிறா, அப்போ சவுத்து டைரக்ஷன்ஸ். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவு ஃபேர் டிஸ்டன்ஸ், எவ்வளோ தூரம். இப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இதுக்கு ஒரு நம்மளுக்கு கொஷின்ஸில் கொடுத்துருப்பாங்க 10 கிலோமீட்டர்ஸா, இல்லை வந்துட்டு 5 கிலோமீட்டர்ஸா, இல்லை வந்துட்டு 10 மீட்டர்ஸா, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ அவள் வந்துட்டு 10 கிலோமீட்டர்ஸ்க்கு மூவ் ஆகுறா, அப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகுது, 10 கிலோமீட்டர் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாவது ஹவு ஃபேர் டைரக்ஷன்ஸ், என்ன டைரக்ஷனில் நிற்கிறா, அதே மாதிரி எவ்வளோ டிஸ்டன்ஸில் அவள் நிற்கிறா, ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து அவள் எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கா அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேஸிங். ஓகே, அவள் எந்த டைரக்ஷனை நோக்கி நிற்கிறா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ நம்ம சைடை பார்க்கக்கூடாது, அந்த பொண்ணுக்கு, அந்த கேர்ளுக்கோ பாய்க்கோ எந்த சைடோ அதை தான் வந்து பார்க்கணும். ஓகேவா? இப்போ 2 பர்சன் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா லைக் 2 பர்சன், அதாவது ஒரு பர்சன் வந்துட்டு நார்த்தை நோக்கி வராங்க. ஓகேவா? இன்னொரு பர்சன் வந்துட்டு ஒரு பர்சன் வந்துட்டு நம்மளுக்கு நார்த்தை நோக்கி வராங்க, இங்கேருந்து தான் ஃபிக்ஸ்டு. ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ்டு நம்மளுக்கு நார்த்தை நோக்கி அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நார்த்தில் போயிட்டுருக்காங்க. ஓகே, ஸோ இன்னொரு பர்சன் இங்கிட்டிருந்து வராங்க. ஓகே, வெஸ்ட்டை நோக்கி வெஸ்ட்டிலேருந்து வராங்க. ஸோ இவங்க 2 பேரும் இங்கே சந்திக்கிறாங்க. அப்போ அவங்களோட டைரக்ஷன் என்னவா இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? அவங்க எதை நோக்கி இது பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ப்ராப்ளம்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக கொஷின்ஸ் கேட்பாங்க, அதில் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு ஃபேஸ். ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்கும், இல்லை ரைட் ஹேண்ட், அதாவது ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு பர்சனோ அவங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் எந்த சைடில் இருக்கும், எந்த டைரக்ஷனை நோக்கி இருக்கும், அதே மாதிரி ரைட் ஹேண்ட் அவங்களுடைய ரைட் ஹேண்ட் எதை நோக்கி இருக்கும், எந்த டைரக்ஷனை நோக்கி இருக்கும் அப்படின்றத நம்மளுக்கு கேட்பாங்க. ஃபேஸ் வந்துட்டு எந்த டைரக்ஷனை நோக்கி இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூஸிங் கொஷின்ஸ். ஸோ கொஷின்ஸில் எதை யூஸ் பண்ணி எதெல்லாம் யூஸ் பண்ணி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்சன்ஸ். ஓகேவா? ஒரு மேனாக இருக்கலாம், ஒரு உமனாக இருக்கலாம், இல்லை ஒரு சில்ட்ரனாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ
இவங்கள பற்றி நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஐ மீன் இப்போ ஒரு மேன் இருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த டைரக்ஷனில் போகிறாங்க, அவங்க எவ்வளோ தூரம் போகிறாங்க அப்படின்றத நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அனிமல்ஸ், ஓகேவா, ரேட், கேட் இந்த மாதிரி அனிமல்ஸை வச்சு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ அந்த கேட், அந்த பூனை எதை நோக்கி போயிட்டுருக்கு, அந்த டாகி எதை நோக்கி போயிட்டுருக்கு, ஓகேவா, எவ்வளோ தூரம் போகுது, இந்த மாதிரி நம்மளுக்கு கேட்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லெட்டர்ஸ் இப்போ லெட்டர்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். எம்முங்கிறது ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு திங்ஸாக இருக்கலாம், ஓகேவா. ஸோ எம் வந்துட்டு இங்கே இருக்காங்க, இந்த எம் வந்துட்டு எவ்வளோ தூரம் போகிறாங்க, எவ்வளோ தொலைவில் போகிறாங்க, எதை நோக்கி போயிட்டுருக்காங்க, எந்த டைரக்ஷனை நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க, ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாட்ச், ஓகேவா. வாட்ச்சு ஒரு பிக்சர்ஸை கொடுத்துட்டு, வாட்ச் மாதிரி ஒரு பிக்சர்ஸோ ஒரு ட்ராயிங்ஸோ நம்மளுக்கு கொடுத்துட்டு, ஸோ அப்போ பெரிய முள் எந்த டைரக்ஷனை நோக்கி இருக்குது, சின்ன முள் எந்த டைரக்ஷன்ஸை நோக்கி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேட்பாங்க, ஓகே. இப்போ ஷேடோ பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம், ஓகே. ஸோ மோஸ்ட்டாக நம்மளுக்கு டஃப்பாக கொஷின் எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஷேடோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு நிற்கிறான், அவன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock இருக்கான், அப்போ அவனோட நிழல், அவனுடைய ஷேடோ எந்த பக்கம் போய் விழும் அப்படின்றது தான் கேள்வி. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். லைக் 12 மணிக்குனா நம்மளுடைய நிழல் பின்னாடி இருக்குமா, முன்னாடி இருக்குமா, சைடில் இருக்குமான்னு நம்ம இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேவா. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் அவங்க 2 மணிக்கு இந்த பர்சன் இங்கே நிற்கிறான், அப்போ அவனுடைய ஷேடோ வந்து எந்த டைரக்ஷனில் போய் விழுகும் அப்படின்ற மாதிரி அவங்க கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு இந்த ஷேடோஸை பற்றி தெரிஞ்சுக்க ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட், ஓகே. ஸோ டஃப்பான கொஷின்ஸ் அப்படி கேட்கணும் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா அந்த ஷேடோஸை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, ஓகேவா. ஷேடோஸ் வந்துட்டு எதை நோக்கி, எந்த டைரக்ஷனை நோக்கி இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு கேட்பாங்க, ஓகே. ஸோ இதை தான் வந்துட்டு இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பித்தாகரஸ் தியரமை பற்றி நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க, ஓகேவா. ஸோ பித்தாகரஸ் தியரம் பற்றி நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம், ஓகேவா. ஸோ இங்கே வந்து ஒரு பர்சன் இருக்காங்க, ஓகே. ஸோ இங்கேருந்து இங்கே வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணால் நமக்கு அவங்களே கொடுத்துருவாங்க ஒரு 5 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே. 5 கிலோமீட்டர் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர்த்தையும் நம்ம வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பித்தாகரஸ் தியரமை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார்முலாவை வந்து போட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு அதுவும் கொஞ்சம் ஈஸி தான். ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிட்டாலே நம்மளால் ஈஸியாக இந்த கொஷின்ஸ்க்கு பித்தாகரஸ் தியரம் பற்றி வந்துச்சுன்னா நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும், ஓகே. அது நம்ம வந்துட்டு கிளாஸில் பார்ப்போம், ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் விச் டைரக்ஷன் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி, ஓகேவா. ஸோ ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி, ஓகே. இப்போ வந்து 2க்கு பக்கத்தில் பி இருக்காங்களா, ஓகே. அப்போ பியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும், ஓகே. இங்கே வந்து பி இருக்காங்க, இங்கே ஏ இருக்காங்க, அப்போ பியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும், ஓகேவா. ஏலேருந்து வரக்கூடாது, பியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். 2 பக்கத்தில் என்ன இருக்கோ அதுலேருந்து தான் நம்ம வந்துட்டு போகணும், ஓகேவா. ஸோ இதுதான், ஓகேவா. ஸோ நம்மளுக்கு என்னன்றது ஓரளவு நம்மளுக்கு இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம், ஓகே. ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் அண்டு டைரக்ஷன்ஸ் அப்படின்னா, ஓகேவா. ஸோ இதில் நம்மளுக்கு 4 பேசிக்கான டைரக்ஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி எவ்வளோ தூரம் போயிருக்காங்க அப்படின்றத நம்மளுக்கு அந்த லெவல் மெஷர்மெண்ட்லாம் நம்ம ஈஸியாக எடுக்கணும், ஓகேவா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இது ஒரு டைரக்ஷனில் இருக்குது, இங்கே வந்துட்டு பி இருக்காங்க, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே ஏ இருக்காங்க, ஓகேவா. இவங்களுடைய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டால் இது வந்து 20 கிலோமீட்டர் இருக்குது. அப்போ ஏவோடைய பியோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் நம்மளுக்கு ஏபி ஈக்குவல் டு 20 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும், ஓகே. ஸோ இப்போ 20 கிலோமீட்டருக்கு நம்ம இவ்வளோ தான் எடுத்திருக்கோம். அதே மாதிரி இப்போ 20 கிலோமீட்டருக்கு நம்ம இந்த கோடு எடுத்திருக்கோம். அப்போ 10 கிலோமீட்டருக்கு இதை விட நம்ம கம்மியாக தான் எடுக்கணும். அப்போ 5 கிலோமீட்டருக்கு இதை விட கம்மியாக தான் இருக்கணும். அப்போ 2க்கு இதை விட சின்னமாக தான், ஓகே. ஸோ அப்போ 1க்கு இதை விட சின்னமாக தான், ஓகேவா. உங்களுக்கு புரியுதா. அப்போ 50 கேட்டால் இதை விட நம்ம பெருசாக மெஷர்மெண்ட் எடுக்கணும், ஓகேவா. ஸோ டைரக்ஷன்ஸில் நமக்கு மெஷர்மெண்ட் லெவலிங் இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன். இதை நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும், ஓகேவா. ஸோ வந்து கரெக்டான அளவு தான் போடணும் அப்படின்றது கிடையாது. ஸோ இப்போ ஒரு கோடு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதை விட அதிகமான நம்பர் இருந்துச்சுன்னா அதை விட அதிகமாக நம்ம வந்துட்டு லைன் போடணும், ஓகேவா. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், ஓகே.
ஸோ இப்போ வந்து ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் ஹர் ஹவுஸ் Maya went 15 kilometers to the north, then she turned west and covered 10 kilometers. Then she turned south and covered 5 kilometers. Finally, turning to east, she covered 10 kilometers. In which direction she is from her house? Okay. ஸோ இப்போ வந்துட்டு மாயான்றவங்க இங்கே நிற்கிறாங்க. ஸோ ஓகே, ஃபிக்ஸ்டு பாயிண்டில் மாயா நிற்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ்டு பாயிண்டில் மாயா நிற்கிறாங்க இல்லையா? ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Maya went 15 kilometers to the north, then she turned west. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 kilometers நார்த் சைடு மூவ் ஆகுறாங்க. 15 kilometers நார்த் சைடு நம்ம மூவ் ஆகுறாங்க. ஸோ 15 கிலோமீட்டருக்கு நம்ம இவ்வளோ தூரம் போடுவோம். ஓகே, ஸோ நார்த் சைடு 15 kilometers மூவ் ஆகுறாங்க. ஓகேவா? ஸோ நார்த்து சைடு 15 கிலோமீட்டர் நம்மளுக்கு மூவ் ஆகுறாங்க. அங்கேருந்து என்ன பண்ணிடுறாங்க, ஷீ டேர்ன்டு வெஸ்ட் அண்ட் கவர்ட் 10 kilometers. வெஸ்ட்டு பக்கம் திரும்பி 10 kilometers போகிறாங்க. ஓகேவா? ஸோ வெஸ்ட்டு பக்கம் திரும்பி 10 kilometers போகிறாங்க. அப்போ இங்கே 15 கிலோமீட்டர் அப்படின்னா நம்ம வந்துட்டு 10 kilometer அப்படின்னா நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். ஓகே ஓகே 10 kilometer போடுறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் ஷீ டேர்ன் சவுத் அண்ட் கவர்ட் 5 kilometer. ஓகேவா? அப்புறம் சவுத்து சைட் போகிறாங்க. சவுத்து சைட் 5 kilometer போகிறாங்க. ஓகேவா? சவுத்து சைட் 5 kilometer போகிறாங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 15 kilometer. ஓகேவா? 10 kilometer இந்த கோடு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத்து சைடுக்கு 10 kilometer விட சின்னதாக தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஓகேவா? 5 kilometer. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபைனலி டேர்னிங் டு ஈஸ்ட் ஷீ கவர்டு 10 kilometers. ஓகேவா? ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க, ஈஸ்ட் சைட் போயிடுறாங்க. ஈஸ்ட் சைடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 10 kilometers கவர் பண்ணிடுறாங்க. 10 kilometers போகிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபைனலாக சவுத்துலேருந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகிறாங்க, 10 kilometers போகிறாங்க. ஓகேவா? ஸோ இதே தான் நம்ம ஆல்ரெடி மேலே நம்ம 10 kilometersக்கு ஒரு லெவல் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதே தான் நம்ம இங்கேயும் நம்ம போடணும். ஓகேவா? அப்போ இங்கே வந்துடுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு என்னென்னா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஓகேவா? இது வந்துட்டு ஸ்டார்டிங், இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன கொஷினில் கேட்குறாங்க அப்படின்னா, இன் விச் டைரக்ஷன் ஷீ இஸ் ஃப்ரம் ஹர் ஹவுஸ். அவங்க ஹவுஸிலேருந்து அவங்க என்ன டைரக்ஷனில் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? அப்போ அவங்க ஹவுஸ் இங்கே இருக்குது அப்படின்னா, அவங்க இங்கே நிற்கிறாங்க அப்படின்னா, அப்போ அவங்க நார்த்து சைடு தான் இருக்காங்க. ஓகே, புரிஞ்சிச்சா அவங்களுக்கு? ஸோ அப்போ வந்து அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த்து சைடு இருக்காங்க. ஓகே, ஸோ இதில் டைரக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டைரக்ஷன்ஸை மட்டுமே நம்ம சால்வ் அவுட் பண்ணணும். ஸோ ஓகே, இப்போ ஆக்சுவலி நம்மளுக்கு நல்லா பாருங்கள், நம்மளுக்கு மாயாவுக்கு இதுதான் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஓகேவா? ஸோ மாயா இங்கேருந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, மாயா வந்து 15 kilometer நார்த் சைட்லேருந்து நடந்து போகிறாங்க. ஓகே, ஸோ 15 kilometer கவரப் பண்ணிடுறாங்க. அங்கேருந்து வெஸ்ட்டிலேருந்து நம்மளுக்கு 10 kilometers கவரப் பண்ணிடுறாங்க. ஓகேவா? அங்கேருந்து அவங்க என்ன டேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத்துக்கு 5 kilometer டேர்ன் பண்ணுறாங்க. அந்த 5 kilometerலேருந்து திரும்பியும் 10 kilometer டேர்ன் பண்ணி, அதாவது ஈஸ்ட் சைட் டேர்ன் பண்ணி அவங்க நிற்கிறாங்க ஒரு இடத்துல. ஓகேவா? ஸோ அந்த இடத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த்து. ஓகேவா? ஸோ அவங்க வீட்டிலேருந்து அவங்க எந்த டைரக்ஷனில் நிற்கிறாங்க அப்படின்றத நம்ம சொல்லணும். அப்போ த ஆன்சர் இஸ் நார்த். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம இதை வந்து சால்வ் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரமேஷ் ஸ்டார்டட் வாக்கிங் டுவர்ட்ஸ் நார்த் அண்ட் வாக்டு 50 meters. He turned to his left and walked 40 meters. Then again he turned to his left and walked 50 meters. He turned to his right and walked 30 meters. In which direction and fare he now with respect to the straight point? ஓகே, ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, டைரக்ஷன்ஸும் கேட்குறாங்க, டிஸ்டன்ஸும் கேட்குறாங்க. ஓகே, ஃபேர் அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ எவ்வளோ தூரம் அப்படின்றது தான். ஓகேவா? டைரக்ஷனும் கேட்குறாங்க, டிஸ்டன்ஸும் கேட்குறாங்க. ஓகே, ஸோ ரமேஷுங்கிறது என்ன பண்ணுறாருன்னா, அவங்க வீட்டிலேருந்து நார்த்து பக்கமாக நடந்து போகிறாரு. எவ்வளோ தூரம் நடக்கிறாரு, 50 meters நடக்கிறாரு. ஓகேவா? ஸோ 50 meters. ஓகே, இப்போ இதுதான் வந்து ரமேஷோடைய வீடு. 50 kilometers நடக்கிறாரு. ஓகேவா? 50 kilometers நடக்கிறாரு.
ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு? He turned to his left and walked 40 meters. லெஃப்ட் டேர்ன் ஆகுறாங்க. ஓகேவா, லெஃப்ட் டேர்ன் ஆகி 40 மீட்டர்ஸ் நடக்கிறாங்களாம். ஸோ இப்போ ரமேஷ்க்கு லெஃப்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 40 மீட்டர்ஸ். அப்படின்னா நம்மளுக்கு 50யோட கம்மியாக தான் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஓகேவா, 40 மீட்டர்ஸ் நடக்கிறாங்க லெஃப்ட்டு திரும்பி. ஓகேவா, ஸோ அவங்க இடத்துலேருந்து தான் நம்மளுக்கு அது லெஃப்டா ரைட்டா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அகெயின் ஹி டேர்ன் டு ஹிஸ் லெஃப்ட் அண்டு வாக்டு 50 மீட்டர்ஸ். ஓகே, திரும்பி அவங்க லெஃப்ட் எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் ஹி டேர்ன் டு இஸ் லெஃப்ட் அண்ட் வாக்டு 50 மீட்டர்ஸ். திரும்பி அவங்க லெஃப்ட் எடுத்து 50 மீட்டர்ஸ்க்கு நடக்கிறாங்க. ஓகேவா, திரும்பி அவங்க அப்போ இங்கேருந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க. ஸோ இதுலேருந்து லெஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இப்படி வந்துடுறாங்க. ஸோ அதுவும் 50 மீட்டர்ஸ் தான். ஓகேவா, ஸோ அப்போ இதுதான் 50 மீட்டர்ஸ். ஓகே, நம்ம ஆல்ரெடி இங்கே நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், 50 மீட்டர் மெஷர் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இதுதான் எண்டிங் பாயிண்ட். ஓகேவா, 50 மீட்டர்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா he turned to his right and walked 30 meters. In which direction? Okay, he turned to his right and walked 30 meters. ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவங்க ரைட் எடுத்துடுறாங்க. ரைட் எடுத்து 30 மீட்டர்ஸ் நடக்கிறாங்க. ஸோ அப்போ ரமேஷ்க்கு எந்த சைடு ரைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான். ஓகேவா, ஸோ அப்போ ரைட் எடுத்து அவங்க 30 மீட்டர்ஸ் நடத்துறாங்க. ஓகேவா, அப்போ 40 மீட்டர் நம்ம அளவு அதை விட கம்மியாக தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா, இந்த மெஷர்மெண்ட்டை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இப்போ ரமேஷ் எந்த டைரக்ஷனில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டில் தான் நிற்கிறாங்க. ஓகேவா, ஸோ ரமேஷுங்கிறது வெஸ்ட்டில் நிற்கிறாங்க. ஸோ எவ்வளோ தூரம் அவங்க வீட்டிலேருந்து அவங்க வீட்டில் இருந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு தான் அவங்களோட ஹவுஸ். எவ்வளோ தூரம் தள்ளி இருக்காங்க அப்படின்னு பார்த்தால் 50 மீட்டர்ஸ் ஆல்ரெடி நம்ம இங்கே எடுத்துட்டோம் இல்லையா. ஸோ நம்ம எடுத்துட்டோம். ஸோ இங்கே இப்போ நல்லா நோட் பண்ணி பாருங்கள், எப்படி டிஸ்டன்ஸ் எடுக்கிறோன்னா ஆல்ரெடி நம்ம. ஸோ இப்போ நல்லா நோட் பண்ணி பாருங்கள், ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இது தான். ஓகேவா, ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து அவங்க இப்படி போயிருக்காங்க. ஓகே, வெஸ்ட்டு சைடு போயிருக்காங்க. அப்போ ஆல்ரெடி இங்கே நம்மளுக்கு 40 கிலோமீட்டர்ஸா ஆல்ரெடி நம்ம எடுத்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற 30 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா, ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு 70 கிலோமீட்டர்ஸ் வந்துடுது. அப்போ வெஸ்ட்டு சைட்லேருந்து 70 கிலோமீட்டர் தள்ளி, மீட்டர். ஓகேவா, கிலோமீட்டர் இல்லை, மீட்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 70 மீட்டர்ஸ் தள்ளி நம்மளுக்கு அந்த ரமேஷுங்கிறவர் அவங்க வீட்டிலேருந்து 70 மீட்டர்ஸ் தள்ளி வெஸ்ட் சைடில் இருக்கார். ஓகேவா, ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். ஓகே, ஸோ நல்லா நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா ஆல்ரெடி ரமேஷ் என்ன பண்ணியிருக்காங்க, நார்த்து சைட்லேருந்து 50 கிலோமீட்டர் போயாச்சு. ஓகேவா, ஸோ 50 கிலோமீட்டர் போயிட்டாங்க. அங்கேருந்து அவங்க லெஃப்ட் எடுத்து ஒரு 40 கிலோமீட்டர் வந்திருக்காங்க. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோவா இருக்கும், 40 மீட்டர்ஸாக இருக்கும். ஓகேவா, ஸோ அகெயின் அவங்க என்ன பண்ணுறாங்க, 50 மீட்டர்ஸ் அவங்க டைரக்ஷன், அதாவது லெஃப்ட் எடுத்து திரும்பி அதே பாயிண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ இங்கே நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர். ஸோ அந்த எண்டிங்கில் இருந்து அந்த லெஃப்ட் எடுத்ததுலேருந்து அவங்க ரைட்டில் 30 மீட்டர்ஸ் எடுத்துடுறாங்க ரைட்டு. ஓகேவா, அப்போ அதோடைய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 30. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு 40 இருக்குது, அப்போ 30 எடுக்கிறாங்க. அப்போ ரெண்டுத்தையும் நம்மளுக்கு ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் 70 வந்துடுது. ஓகேவா, ஸோ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு. ஓகே, ஸோ வெஸ்ட்டு சைடில் இருந்து அவங்க எந்த டைரக்ஷன், அவங்க வீட்டிலேருந்து அவங்க எந்த டைரக்ஷனில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு சைடில் 70 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அவங்க நிற்கிறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அனுஜ் கோஸ் 5 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் ஃப்ரம் அ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் என். ஓகே, ஸோ இந்த கொஷின்ஸில் நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்துட்டு என் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, அங்கே தான் வந்து யார் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுஜ் இருக்காங்க. ஓகேவா, ஸோ அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைடாக, ஓகேவா, ஈஸ்ட் சைடில் 5 கிலோமீட்டர் போகிறாங்க. ஓகே, ஸோ இந்த அனுஜுங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
அவங்க அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் எண்ணிலேருந்து ஈஸ்ட் சைட் 5 கிலோமீட்டர் போகிறாங்க. ஓகேவா? ஸோ 5 கிலோமீட்டர் நம்ம இவ்வளோ எடுத்துப்போம். 5 கிலோமீட்டர் போயாச்சு. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அண்ட் தென் 35 கிலோமீட்டர் ஆஃப்டர் டேர்னிங் டு ஹர் லெஃப்ட் போயிட்டு லெஃப்ட் எடுத்து 35 கிலோமீட்டர் போகிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 5 கிலோமீட்டர் போகிறாங்களே, அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர். ஸோ இங்கேருந்து லெஃப்ட் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சைடு வந்துடுது. ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு 35 கிலோமீட்டர் போகிறாங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அகைன் ஷி கோஸ் 10 கிலோமீட்டர் ஆஃப்டர் டேர்னிங் டு ஹர் ரைட். ஓகே. ஸோ ஆல்ரெடி அவங்க போய் ஒரு இடத்துல நிற்கிறாங்க, 35 கிலோமீட்டரில் போயிட்டு ஒரு இடத்துல நிற்கிறாங்க. அங்கேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரைட் எடுத்து 10 கிலோமீட்டர் போகிறாங்க. ஓகேவா? ரைட் எடுத்து 10 கிலோமீட்டர் போகிறாங்க. அப்போ அனுஜாவுக்கு வந்துட்டு ரைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். எவ்வளோ? 10 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன பண்ணுறாங்க, ஆஃப்டர் டு திஸ் ஷீ கோஸ் 35 கிலோமீட்டர் ஆஃப்டர் டேர்னிங் டு ஹர் ரைட். ஓகே. இப்போ திரும்பியும் அவங்க ரைட் எடுத்து 35 கிலோமீட்டர் போயிடுறாங்க. ஸோ அதே தான். ஸோ இதோடைய டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு 35 கிலோமீட்டர்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸும் வந்துடுது. ஸோ இதுவும் வந்துட்டு 35 கிலோமீட்டர் தான். இப்போ கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்றத பாருங்களேன். கொஷினில் வந்துட்டு ஆஃப்டர் டு திஸ் ஷீ கோஸ் 35 கிலோமீட்டர் ஆஃப்டர் டேர்னிங் டு ஹர் ரைட் how far is she from n. ஓகேவா? ரைட் எடுத்துட்டு அங்கேருந்து ரைட் எடுத்தா அப்போ அவருடைய ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து அந்த தூரம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வீட்டில் இருந்து அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்டில் இருந்து அந்த அனுஜாங்கிறவங்க எங்கே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் நல்லா பாருங்கள். இது வந்துட்டு நம்மளுக்கு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. இது வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம இங்கே ஃபஸ்ட்டே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், 5 கிலோமீட்டர் போயிருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இதே டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு இங்கேயும் இருக்குது. அப்போ இந்த கிலோமீட்டர் நம்ம எவ்வளோ தூரம் எடுத்திருக்கோம், 10 கிலோமீட்டர் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ இது 10 கிலோமீட்டராக வந்துடுது. ஓகேவா? அப்போ ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு டிஸ்டன்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. ஸோ இது நீங்கள் நல்லா போட்டு பாருங்கள். ஓகேவா? நோட்டில் நீங்கள் இந்த டைரக்ஷன்ஸை போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொஷினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் வாக்டு 40 மீட்டர் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் நார்த். ஓகே. ஸோ ரஞ்சித் வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து நார்த்தை நோக்கி 40 கிலோமீட்டர் போகிறாங்க. ஃப்ரம் தேர் ஹீ வாக்டு 50 மீட்டர் ஆஃப்டர் டேர்னிங் டு ஹிஸ் லெஃப்ட். ஓகேவா? நார்த்து போயிட்டு அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து 50 மீட்டர் நடக்கிறாங்க. ஆஃப்டர் திஸ் ஹீ வாக்டு 40 மீட்டர் ஆஃப்டர் டேர்னிங் டு ஹிஸ் லெஃப்ட். ஓகே. அங்கேருந்து திரும்பியும் லெஃப்ட் எடுத்து ஒரு 40 மீட்டர் நடக்கிறாங்க. அப்போ ஹவு ஃபேர், எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க, அதே மாதிரி எந்த டைரக்ஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தோடைய ஃபிக்ஸ்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுதான் வந்துட்டு ரஞ்சித்தோடைய ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஓகே. ஸோ ரஞ்சித் இப்போ என்ன பண்ணுறாங்க, நார்த்தை நோக்கி 40 மீட்டர் நடக்கிறாங்க இல்லையா? ஸோ நார்த்தை நோக்கி நம்ம 40 மீட்டர் போட்டுருவோம். ஓகே. ஸோ நார்த்தை நோக்கி 40 மீட்டர். ஓகே. அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து 50 மீட்டர் நடக்கிறாங்க. இப்போ ரஞ்சித்துக்கு லெஃப்ட் பார்த்திங்கன்னா இதுதான் 50 மீட்டர். ஓகே. இப்போ திரும்பியும் அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து 40 மீட்டர் நடக்கிறாங்க இல்லையா? 40 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு திரும்பியும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ரைட் எடுத்து ஆஃப்டர் he walked 40 meter after turning to his left. திரும்பி அவங்க என்ன பண்ணிடுறாங்க, லெஃப்ட் எடுக்கிறாங்க. லெஃப்ட் எடுத்து ஒரு 50 கிலோமீட்டர் வாக் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு தெரியுது ஸ்டார்டிங் பாயிண்ட் எது, எண்டிங் பாயிண்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ திரும்பி அவங்க எந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படின்றது. ஓகேவா? ஸோ திரும்பி அவங்க எதை நோக்கி போயிருக்காங்க, வெஸ்ட்டை நோக்கி தான் போயிருக்காங்க. ஸோ எதனால் வெஸ்ட் அப்படின்னா அவங்களுடைய பாயிண்ட்டு இதுதான்.
ஸோ இதை தாண்டி அவங்க போகல, இதிலேயே தான் இருக்காங்க. அப்போ இது வெஸ்ட். ஓகேவா? ஸோ அப்போ அவங்க டைரக்ஷன் எதுவாக இருக்குது? இங்கே தான் அப்போ அவங்க இருக்காங்க. அப்போ வெஸ்ட்டில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ வெஸ்ட் டைரக்ஷன் நம்ம எடுத்துறோம். எவ்வளோ தூரம் இருக்காங்க? ஆல்ரெடி நம்மளுக்கு இங்கே 50 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ அதே டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு இதுவும். ஓகேவா? அதே லெவல் தான் நம்மளுக்கு இதுவும். அப்போ இதுவும் நம்மளுக்கு என்னவா இருக்கும்? 50 மீட்டராக தான் இருக்கும். ஸோ அப்போ எந்த டைரக்ஷனில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டில். எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம ப்ராக்டிக்ஸ் பண்ணிட்டால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, Vicky walks 4 meter toward east, then turn to his right and walks 4 meter and then turn to his left and walks 5 meter. Again turning to her left, he walks 4 meter and stopped. What is the shortest distance between the starting point to ending point? ஸோ இதுலேயும் டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் என்ன, அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டோடைய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டைரக்ஷன் போட்டுருவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்களேன். விக்கி அப்படின்றவங்க அவங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு எவ்வளோ தூரம் போகிறாங்க அப்படின்னா 4 மீட்டர் போகிறாங்க. ஓகே. ஸோ விக்கின்றவங்க இங்கே இருக்காங்க. இங்கேருந்து அவங்க 4 மீட்டர் போகிறாங்க. ஓகேவா? ஸோ 4 மீட்டர் போகிறாங்க. ஓகே. எப்படி போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரைட் எடுத்து போகிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து ரைட் எடுத்தால் நம்மளுக்கு இப்படி தான் வரும். ஓகேவா? ஸோ அவங்க விக்கியோட சைட்லேருந்து பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள். அண்ட் வாக்ஸ் 4 மீட்டர் அண்ட் தென் டேர்ன் டு இஸ் லெஃப்ட். திரும்பி அவங்க லெஃப்ட் எடுத்து, ஓகேவா, திரும்பி அவங்க லெஃப்ட் எடுத்து எவ்வளோ தூரம் நடக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நல்லா பாருங்கள். விக்கியோடைய இங்கே நிற்கிறாங்க. விக்கி வந்து திரும்பியும் லெஃப்ட் எடுக்கிறாங்க. லெஃப்ட் எடுத்தால் அவங்களுக்கு என்ன, லெஃப்ட் எடுத்து அவங்க நிற்கிறாங்க. அதுவும் வந்து 4 மீட்டர் தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா, அண்ட் தென் டேர்ன் டு ஹிஸ் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் அகைன் 5 மீட்டர். திரும்பி அவங்க லெஃப்ட் எடுத்து என்ன பண்ணிடுறாங்க, 5 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கேருந்து அவங்க திரும்பியும் லெஃப்ட் எடுத்து நடக்கிறாங்க. ஓகேவா? அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 5 மீட்டர் தான். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அண்ட் ஸ்டாப்டு. ஓகேவா? ஸோ அகெயின் டேர்னிங் டு ஹர் லெஃப்ட் ஹி வாக் 4 மீட்டர். திரும்பியும் லெஃப்ட் எடுத்து 4 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அவங்க இங்கே இருக்காங்க. ஸோ விக்கி இங்கே இருக்காங்க. இது திரும்பியும் லெஃப்ட் எடுத்தால் நம்மளுக்கு இங்கே வந்துடுறாங்க. ஓகேவா? ஸோ 4 மீட்டர் லெஃப்ட் எடுத்து 4 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். டைரக்ஷன் போட்டாச்சு. இப்போ என்ன டைரக்ஷன் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க எந்த டைரக்ஷனில் நிற்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸ்ட்டுன்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ எந்த டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு. ஓகே. அதே மாதிரி இவங்க வந்து கொஷினில் என்ன கேட்குறாங்க, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி நம்ம இங்கே என்ன ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம், 4 மீட்டர் இருக்கா. ஸோ ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதே அளவு தான் இங்கேயும் இருக்கும், 5 மீட்டர். ஓகேவா? இதே அளவு தான் இங்கேயும் 5 மீட்டர் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இது, எண்டிங் பாயிண்ட் இது. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டினா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 9 மீட்டர். ஓகேவா? அவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 9 மீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு டிஸ்டன்ஸை இப்படி தான் நம்ம அளவு எடுக்கணும். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஜெய் ஸ்டார்டட் ஃப்ரம் அ பாயிண்ட், வாக்ஸ் 2 மீட்டர் ஈஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 4 மீட்டர் அண்ட் டேர்ன்ஸ் ரைட் and walks 6 meter again. Then he starts walking 4 meter to his right, from where again he walks 2 meter left. How far is she from starting point அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ இதில் என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகேவா? எவ்வளோ தூரத்தில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ தூரத்தில் நிற்குவாங்க ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே. ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஜெய் அப்படின்றவங்க எங்கே நிற்கிறாங்க, அவங்க ஃபிக்ஸ்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஜெய்யோடைய ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இது. ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டில் நிற்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாயிண்ட் வாக் 2 மீட்டர் ஈஸ்ட். ஓகேவா? ஸோ ஈஸ்ட்டை நோக்கி 2 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகே. ஈஸ்ட்டை நோக்கி 2 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகே. ஈஸ்ட்டை நோக்கி 2 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகேவா?
ஸோ ஈஸ்ட்டை நோக்கி 2 மீட்டர் நடக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அண்டு டேர்ன் லெஃப்ட் அண்டு வாக் 4 மீட்டர். ஓகேவா? ஸோ லெஃப்ட்டு திரும்பியும் 4 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகே, ஸோ லெஃப்ட்டு திரும்பி 4 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகேவா? அப்போ ஜெய்க்கு எது லெஃப்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் இருக்கும். ஜெய்யோடைய லெஃப்ட் சைடு இது தான். 4 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அண்ட் டேர்ன் ரைட் எடுத்து 6 மீட்டர் திரும்பியும் நடக்கிறாங்க. ஓகே, ஸோ அங்கேருந்து ரைட் எடுத்து 6 மீட்டர் நடக்கிறாங்க. அப்போ ஜெய்யோடைய ரைட் சைட் பார்த்திங்கன்னா இதுதான். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா 6 மீட்டர் ஓகேவா நடக்கிறாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் ஹீ ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் 4 மீட்டர் டு ஹிஸ் ரைட். திரும்பியும் ரைட் எடுத்து 4 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகே, ஸோ திரும்பியும் ரைட் எடுத்து 4 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு இங்கே 4 மீட்டர் நம்ம அளவெடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு அதே மெஷர்மெண்ட்டில் தான் நம்மளுக்கு வரும். அப்போ இங்கே தான் வந்து நிற்கும். ஓகே, ஸோ 4 மீட்டர் போகிறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் வேர் அகெயின் ஹீ வாக்ஸ் 2 மீட்டர் லெஃப்ட். எங்கே இருக்காங்களோ அங்கேருந்து திரும்பியும் 2 மீட்டர் நடக்கிறாங்க லெஃப்ட் எடுத்து. ஓகேவா? ஸோ லெஃப்ட் எடுத்து 2 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு டைரக்ஷன். இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கே 2 மீட்டர் இருக்குது. தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6 மீட்டர். ஓகேவா? 6 இங்கே ஆல்ரெடி வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் இல்லையா? ஸோ ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா 6 மீட்டர். ஓகே, திரும்பி அவங்க 2 மீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம். அதாவது இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்டில் இருக்காங்க. ஓகேவா? அப்போ இதுக்கு நடுவில் இருக்கிறத நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும். இங்கேருந்து வந்துட்டு ஆல்ரெடி நம்ம 2 மீட்டர் போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா 6 மீட்டர். அதே மாதிரி இதே தான் இங்கேயும் இருக்கும் கீழேயும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த திரும்பி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கடைசியாக 2 மீட்டர் போயிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10 மீட்டர் கிடச்சிடும். அப்போ அவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டில் எவ்வளோ தூரம் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 10 மீட்டர்ஸ் தள்ளி இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ இது நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். Naveen started walking 20 meter towards west. From there he goes 10 meter towards north. Then he goes 35 meter towards east. And after this he goes 5 meter towards south. And in the end he goes 15 meter towards west. How far is he from starting point? ஓகே, ஸோ இந்த கொஷினை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போயுமே டைரக்ஷன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ எப்போயுமே நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, டைரக்ஷன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஸ்டார்டடே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்டிலேருந்து நம்மளுக்கு போகிறாங்க. ஓகேவா? ஸோ வெஸ்ட்டு சைடுக்கு போகிறாங்க. ஓகேவா? ஸோ நவீன்றவங்க 20 மீட்டர்ஸ் வெஸ்ட்டு சைடை நோக்கி நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஹவு ஃபேர் இஸ் ஹீ ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, இதுலேயும் வந்துட்டு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். ஸோ நவீன் வந்துட்டு இங்கே இருக்காங்க. இவங்க எவ்வளோ தூரம் தள்ளி போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு சைட்லேருந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு சைடு 20 கிலோமீட்டர்ஸ் நடந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ வெஸ்ட்டு சைடு 20 மீட்டர்ஸ் நடந்திருக்காங்க. ஓகே, நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தென் ஹீ கோஸ் அதுக்கு முன்னாடி ஃப்ரம் தேர் ஹீ கோஸ் 10 மீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். நெக்ஸ்ட்டு நார்த்தை நோக்கி அவங்க 10 மீட்டர்ஸ் நடந்திருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த லைனை விட நம்ம கம்மியாக தான் லைன் போடணும். ஓகேவா? ஸோ 10 மீட்டர் நடந்திருக்காங்க. ஓகே, ஸோ 10 மீட்டர் நடந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், then he goes 35 meter towards east and after this he goes 5 meter. Okay, then he goes 35 meter towards east நோக்கி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 35 meters நடந்திருக்காங்க. ஓகே, ஆல்ரெடி நம்மளுக்கு இங்கே 20 மீட்டர்ஸ். ஸோ இது வரையும் பார்த்திங்கன்னா 20 மீட்டர்ஸ் தான் வரும். அப்போ மீதி இருக்கிறது 15 மீட்டர்ஸ்க்கும் நம்ம ஒரு மெஷர்மெண்ட் போடணும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு 35 மீட்டர்ஸாக நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு 20 மீட்டர்ஸ், நெக்ஸ்ட் இங்கே ஒரு 15 மீட்டர்ஸ் போட்டால் நம்மளுக்கு 35 மீட்டர்ஸ் வந்துடுது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
அண்ட் ஆஃப்டர் திஸ் காஸ் 5 மீட்டர் டுவர்ட்ஸ் சவுத். அடுத்து சவுத்தை நோக்கி அவங்க என்ன பண்ணிடுறாங்க, 5 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகேவா. ஸோ சவுத்தை நோக்கி அவங்க 5 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இன் த எண்ட் ஹி காஸ் 15 மீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட்டை நோக்கி 50 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம். ஓகே. ஸோ அப்போ 50 மீட்டர்னால் இது தான் வந்துடுது. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து 50 மீட்டர். இந்த எண்டிங் பாயிண்ட் தான் 50 மீட்டர். ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு இதுதான் எண்டிங் பாயிண்ட்டு. அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இது, எண்டிங் பாயிண்ட் இது. ஓகேவா. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான். ஸோ அப்போ அவங்க இங்கே தான் இருக்காங்க. அப்போ இது வந்துட்டு எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர்ஸ் இருக்கா. ஸோ அதே டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு இந்த இதுலேயும் வரும். இப்போ இதில் பாதி அப்படின்னா அப்போ நம்மளுக்கு 5 மீட்டர்ஸ் தான் வரும் இல்லையா. ஸோ அப்போ அவங்க வந்துட்டு இங்கே நிற்கிறாங்க. அப்போ இதில் பாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்துட்டு நம்மளுக்கு 10 மீட்டர்ஸ் இருக்குது. இதில் பாதியாக தான் இவங்க இங்கே நிற்கிறாங்க. அப்போ இது 5 மீட்டர்ஸாக வரும். ஓகேவா. ஸோ அப்போ எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மீட்டர்ஸ். ஓகேவா. எவ்வளோ தூரத்தில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மீட்டர். இது நம்ம போட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகேவா. இப்போ நான் சொல்ல நீங்கள் போட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். So the answer is 5 meter. Then when the 8th question, Ram starting from a fixed point goes 15 kilometer towards north, and then after turning to his right he goes 15 kilometer. Then he goes 10, 25 and 25 kilometer. After turning to his what? Left each time. How far is he from distance அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைரக்ஷன்ஸ் கேட்கல, டிஸ்டன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா. அப்போ நம்ம டிஸ்டன்ஸை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இதில் பாருங்கள், நம்மளுக்கு ஒரு நியூவாக ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு படிச்சிருக்கோம். ஸ்டார்டிங் அப்படின்னா நம்மளுக்கு நார்த் சைடு அப்படின்னு. ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் நார்த் அப்படின்னு. ஓகேவா. ஸ்டார்டிங் அப்படின்னு கொடுத்துருந்தாலே அது வந்து நார்த் சைடு. ஓகேவா. ஸோ நார்த் சைடுலேருந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர்ஸ் நடக்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து இதில் டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட் நம்ம இங்கே இருக்குது. ஓகேவா. ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இங்கே இருக்குது. ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஓகே. ஸோ ராம் அங்கே இருக்காங்க. அங்கேருந்து 50 கிலோமீட்டர் நார்த்து சைட் போகிறாங்க. ஓகேவா. 15 கிலோமீட்டர் நார்த்து சைட் போகிறாங்க. ஓகே. ஸோ ஆக்சுவலி நம்ம பார்த்தோம் இல்லையா ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்த்து சைடை நோக்கி தான் இருக்கும். பட் ஆனால் டேர்ன் பண்ணுறதோ இல்லை வந்துட்டு ரிட்டன் பண்ணுறதோ கொஷினை கொடுத்து தான் நம்ம பண்ணணும். ஓகேவா. ஸோ நார்த்து சைடும் இருக்கும் சம் கொஷின்ஸில், சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் அப்படின்னாலே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைட் அப்படின்னாலே நம்மளுக்கு நார்த்து சைடு தான் வரும். ஓகே. தட் நாட் அ ஸ்டார்டிங். ஸ்ட்ரைட் அப்படின்னாலே நம்மளுக்கு நார்த்து சைடு தான் வரும். ஓகேவா. ஸோ கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ஸோ ஸ்ட்ரைட் அப்படின்னாலே நார்த். ஓகேவா. ஸ்டார்டிங் அப்படின்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்து சைட்லேருந்து 50 கிலோமீட்டர் போகிறாங்க இல்லையா. ஸோ ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து நார்த்து சைட் 15 கிலோமீட்டர் போயிடுறாங்க. ஓகே. ஸோ 15 கிலோமீட்டர் வந்துடுறாங்க. ஓகே. இதை நம்ம வந்துட்டு லைனாகவும் மென்ஷன் பண்ணலாம், இல்லை ஏரோ மார்க்காகவும் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா. அது உங்களுடைய விருப்பம். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் தென் ஆஃப்டர் டேர்னிங் டு ஹிஸ் ரைட் ஹி கோஸ் 15 கிலோமீட்டர். அங்கேருந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க 15 கிலோமீட்டர் ரைட் எடுத்துடுறாங்க அப்படின்றாங்க. ஓகேவா. ஸோ 15 கிலோமீட்டர் ரைட் எடுத்தால் நம்மளுக்கு ராமோடைய இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 15 கிலோமீட்டர் நம்ம ரைட் எடுத்துறோம். ஓகே. நம்ம வந்துட்டு ரைட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் தென் ஹி கோஸ் 10, 25 and 25 கிலோமீட்டர் ஆஃப்டர் டேர்னிங் டு ஹிஸ் லெஃப்ட் ஈச் டைம். ஸோ ஈச் டைம் அதாவது 10 கிலோமீட்டர். ஓகேவா.
இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு கன்ஃபியூஷன் தான். எப்பயும் இங்கே ஒரு நம்பர் தான் கொடுப்பாங்க. பட் ஆனால் இங்கே 3 நம்பர் கொடுத்துட்டு நம்மளுக்கு டர்ன் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ஏன்னா இப்போ இங்கே 15 கிலோமீட்டர் நிற்கிறாங்க அப்படின்னா அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து 10 கிலோமீட்டர், அதே மாதிரி அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து 25 கிலோமீட்டர், அதே மாதிரி அங்கேருந்து திரும்பியும் லெஃப்ட் எடுத்து நம்மளுக்கு 25 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ தான் நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், ஆல்ரெடி வந்துட்டு 15 கிலோமீட்டர் போயிட்டாங்க. திரும்பியும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ரைட்டா லெஃப்டா, யா ரைட் எடுத்து அவங்க 15 கிலோமீட்டர் போயிடுறாங்க. திரும்ப அவங்க என்ன பண்ணிடுறாங்க, லெஃப்ட் எடுத்து 10 கிலோமீட்டர். ஓகேவா? லெஃப்ட் எடுத்து 10 கிலோமீட்டர், திரும்பி அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து 25 கிலோமீட்டர். ஓகே. ஸோ இதில் நீங்கள் நல்லா பாருங்கள், ஆல்ரெடி நம்ம இது 15 கிலோமீட்டர்னு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கும் 15 கிலோமீட்டர் தான். ஓகேவா? அப்போ 15 கிலோமீட்டர் அப்படின்னா 25 கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 10 கிலோமீட்டர்ஸ் தான் எக்ஸ்ட்ரா போகணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே எக்ஸ்ட்ரா 10 கிலோமீட்டர் போய்க்கலாம். ஓகே. ஸோ இது 10 கிலோமீட்டர், இது வந்து 15 கிலோமீட்டர். ஓகேவா? இதுக்கு நடுவில். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 25 கிலோமீட்டர் ரீச் ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் டேர்னிங் டு ஹிஸ் லெஃப்ட். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த 25 கிலோமீட்டர் ரீச் ஆகிட்டோம். ஓகேவா? அப்போ திரும்பியும் நம்ம லெஃப்ட் எடுத்து 25 கிலோமீட்டர் எடுக்கணும். ஓகேவா? திரும்பியும் லெஃப்ட் எடுத்து 25 கிலோமீட்டர். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த ஸ்டார்டிங் வந்துடும். புரியுதா? ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத. ஆக்சுவலி இன்னும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு டைரக்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஓகே. ஸோ ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து நார்த்தை நோக்கி ஒரு 15 கிலோமீட்டர். ஓகேவா? 15 கிலோமீட்டர் போயிடுறாங்க. ஓகேவா? போயிட்டு அங்கேருந்து அவங்க ரைட் எடுத்து திரும்பியும் ஒரு 15 கிலோமீட்டர் வாக் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ திரும்பி அவங்க என்ன பண்ணுறாங்க, லெஃப்ட் எடுத்து 10 கிலோமீட்டர். ஓகேவா? லெஃப்ட் எடுத்து 10 கிலோமீட்டர் போயிடுறாங்க. திரும்பியும் பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் திரும்பியும் லெஃப்ட் எடுக்கணும். ஸோ ஒரு டைமும் லெஃப்ட் எடுக்கணுன்றாங்க. ஓகேவா? ஸோ ஈச் டைம் அப்படின்னு சொல்லி நம்ம கொஷின்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நோட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ 10 கிலோமீட்டர்ஸ் தென் திரும்பியும் லெஃப்ட் எடுத்து 25 கிலோமீட்டர் நடக்கணும். ஓகே. ஸோ இப்போ ஆல்ரெடி இந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா என்னவா இருக்குது, 15 கிலோமீட்டர்ஸாக இருக்குது. ஓகேவா? அப்போ இதுக்கும் 15 கிலோமீட்டர். இப்போ எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு 25 வரணும்னா +10. ஓகேவா? அப்போ +10. ஓகே. ஸோ அப்போ 10 நம்ம இங்கே டிஸ்டன்ஸ் போட்டுப்போம். ஓகேவா? ஸோ அப்போ 10 இது தென் வந்து இது 15 அப்படின்னா நம்மளுக்கு 25 கிடச்சிருது. ஓகே. இப்போ திரும்பியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இந்த கொஷினில் நல்லா பாருங்கள். ஸோ திரும்பியும் அவங்க வந்துட்டு 25 கிலோமீட்டர் லெஃப்ட் எடுக்க சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம 10 எடுத்தாச்சு, தென் 25 எடுத்தாச்சு, திரும்பியும் லெஃப்ட் எடுத்து 25 கிலோமீட்டர் நம்மளுக்கு போக சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அப்படி போய் பார்த்தா நம்மளுக்கு இங்கே ரீச் ஆகிடுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 25 கிலோமீட்டர். ஓகே. இப்போ கொஷினில் என்ன கேட்குறாங்க, ஸோ இதுதான் நம்மளுக்கு எண்டிங் பாயிண்ட்டுன்னு தெரிஞ்சாச்சு, இது ஸ்டார்டிங் பாயிண்ட்னு தெரிஞ்சாச்சு. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி நம்மளுக்கு 10 மீட்டர்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, 10 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ மேலே இருக்கிறது என்னவோ அதே தான் கீழேயும் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் வரும். ஓகேவா? ஸோ மேலே என்ன டிஸ்டன்ஸோ அதே தான் நம்மளுக்கு இங்கேயும் வரும். ஓகேவா? இதோடைய டிஸ்டன்ஸ் அப்போ 10 மீட்டர், 10 கிலோமீட்டர். ஓகே. ஸோ த ஆன்சர் இஸ் 10 கிலோமீட்டர். ஓகே. இப்போ 9th கொஷின் பாருங்கள். விமல் வாக்ஸ் a distance of 3 meter towards north, then runs to his left and walks for 2 meter. He turns left and walks for 3 meters. At this point, he turns to his left and walks for 3 meter. How many meters is he from starting point? ஓகே. ஆக்சுவலி இதில் பாருங்கள் நல்லா. ஸோ டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. how many meters டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க, டைரக்ஷன்ஸ் கேட்கல. ஓகே. ஸோ என்ன சொல்கிறாங்க, விமல் அப்படின்றவங்க வந்துட்டு 3 மீட்டர்ஸ் நார்த்தை நோக்கி நடக்கிறாங்க. ஓகே. நம்ம இந்த டைரக்ஷன்ஸ், அதாவது நீங்கள் இந்த மாதிரி ஒரு கொஷின் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளால் இந்த ஆன்சரை போட முடியும். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, 3 மீட்டர்ஸ் நார்த்தை நோக்கி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ விமலுங்கிறவங்க 3 மீட்டர்ஸ் நார்த்தை நோக்கி போகிறாங்க. ஓகேவா? ஸோ 3 மீட்டர்ஸ். ஓகே. ஸோ இது வந்து 3 மீட்டர்ஸ்னு நான் வச்சுக்கிறேன் இந்த மெஷர்மெண்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். தென் ரன் டு ஹிஸ் லெஃப்ட் எடுத்து 2 கிலோமீட்டர் வாக் பண்ணுறாங்க.
ஓகேவா. அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து 2 கிலோமீட்டர். ஓகே, ஸோ லெஃப்ட் எடுத்தால் 2 கிலோமீட்டரை விட நம்மளுக்கு 3 கிலோமீட்டர் வரை 2 கம்மியாக தான் இருக்கணும். ஓகேவா. அப்போ ஸோ 2 கிலோமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஹீ டேர்ன்ஸ் லெஃப்ட் அண்டு வாக்ஸ் ஃபார் 3 மீட்டர். திரும்பி அவங்க லெஃப்ட் எடுத்து எவ்வளோ தூரம் நடக்கிறாங்கன்னா 3 மீட்டர். திரும்பியும் இங்கேருந்து லெஃப்ட் எடுத்தால் நம்மளுக்கு அதே டிஸ்டன்ஸ். ஓகேவா, 3 மீட்டர் வந்துருச்சா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓகே, அட் திஸ் பாயிண்ட் ஹி டேர்ன்ஸ் டு இஸ் லெஃப்ட் அண்ட் வாக் 3 மீட்டர். ஓகே, திரும்பி அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து 3 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு இது பார்த்திங்கன்னா 2 மீட்டர் தான். ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு இது போட்டுடலாம். அது வந்துட்டு எக்ஸ்ட்ரா இங்கே 1 போட்டால் இங்கே ஆல்ரெடி நம்மளுக்கு 2 மீட்டர் தான் இருக்குது. ஸோ இதுவும் 2 மீட்டர். ஸோ நம்ம 3 மீட்டர் நடக்க சொல்கிறாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா 1 அந்த சைடு 1, அப்போ இது வந்து 2, இது வந்து 1, அப்போனா நம்மளுக்கு 3 மீட்டர் கிடச்சிருது. ஓகேவா. ஸோ இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்க, ஸோ நம்மளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எது, எண்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ எவ்வளோ மீட்டர் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஓகே, ஸோ ஆல்ரெடி வி நோ அபவுட் இட். என்ன அப்படின்னா இதுதான் ஃபிக்ஸ்டு பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட்னு. இங்கேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர். ஓகேவா. ஸோ இதுதான் இதுக்கான பதில். இதுக்கான சொல்யூஷனும் இதுதான். ஓகே, ஸோ நல்லா நோட் பண்ணி பாருங்கள். 3 மீட்டர்ஸ் நம்மளுக்கு போக சொல்கிறாங்க லெஃப்ட் எடுத்து. ஸோ இந்த டிஸ்டன்ஸை பார்த்தா நம்மளுக்கு 2 மீட்டர் தான் வருது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு போனால் மட்டும்தான் நம்மளால் 1 மீட்டர் வரும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் வருது. ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ரஞ்சித் ட்ராவல்டு ஃப்ரம் அ பாயிண்ட் எக்ஸ் ஸ்ட்ரைட் டு பாயிண்ட் ஒய் அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 50 மீட்டர். ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ நார்த் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொஷினில் அவங்க வந்து எப்படி கேட்டிருக்காங்க, எந்த டைரக்ஷனுமே கொடுக்கல, ஜஸ்ட்டு ஸ்ட்ரைட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ என்ன பண்ணிடுறாங்க, ரஞ்சித் ட்ராவல் ஃப்ரம் அ பாயிண்ட் எக்ஸ் ஸ்ட்ரைட். ஓகேவா. ஸோ எக்ஸ் ஸ்ட்ரைட் டு பாயிண்ட் ஒய் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 50 மீட்டர். ஓகே, ஸ்டார்டிங் பாயிண்ட் எக்ஸில் இருந்து எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மீட்டருக்கு ஒய்க்கு போகிறாங்க அப்படின்றாங்க. ஓகேவா. இது ஜஸ்ட் அந்த எக்ஸ் ஒய் கூட நீங்கள் விட்டுருங்க. ஜஸ்ட் அந்த டேரக்ஷன் அந்த மீட்டரை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஓகேவா. மித்ததை பார்த்தா கூட நம்மளுக்கு குழம்பு. ஓகே, இப்போ வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட்டை எக்ஸாக வச்சிடுறாங்க. ஓகேவா. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் எக்ஸ் ஸ்ட்ரைட் டு பாயிண்ட் ஒய். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் நல்லா அந்த டேரக்ஷனை நோட் பண்ணி பாருங்கள். என்ன அப்படின்னா இப்போ ரஞ்சித் இருக்காங்க, அவங்களுடைய ஸ்ட்ரைட்டான ஃபிக்ஸ்டு பாயிண்டில் இருந்து நார்த் சைட் ஸ்ட்ரைட்டாக 50 மீட்டர்ஸ் போகிறாங்க. 50 மீட்டர்ஸ் போகிறாங்க. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹீ டர்ன் டு ஹிஸ் ரைட் அண்ட் வாக்ஸ் 50 மீட்டர். ரைட் எடுத்து திரும்பியும் 50 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகேவா. ரைட் எடுத்து திரும்பியும் 50 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். தென் அகைன் டேர்ன் ரைட் அண்ட் வாக் 60 மீட்டர். ஸோ இல்லை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். திரும்பி அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ரைட் எடுத்து 60 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஆல்ரெடி இது நம்மளுக்கு 50 தான். ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம கீழே போனால் தான் 10 மீட்டர் வந்துடும். ஓகேவா. அப்போ நம்மளுக்கு இது ஒரு 50, இது ஒரு 10 அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 60 மீட்டர் வந்துடுது. ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபைனலி ஹி டேர்ன் ரைட் அண்டு வாக் 50 மீட்டர். திரும்பி அவங்க ரைட் எடுத்து 50 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகே, திரும்பியும் ரைட் எடுத்து 50 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இப்படி தான் நம்ம டைரக்ஷன் போடணும். ஓகே, ஸோ மேலே உள்ளது 50 மீட்டர் நம்மளுக்கு அளவு எடுத்தாச்சு. அதே தான் நம்ம வந்து கீழேயும் பார்க்கணும். ஓகேவா. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இப்போது சைடில் நீங்கள் நோட்டில் போட்டுட்ருக்கும் போது உங்களுக்கு இந்த ஆன்சர் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுன்னு தெரியும். ஸோ அப்போ எண்டிங் பாயிண்ட் இதுன்னு தெரியும். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ இது 10 மீட்டர், இது வந்து 10 மீட்டர். ஸோ இதே டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் இருக்கும். அப்போ இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 10 மீட்டர். ஸோ இதோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். எ பர்சன் ஸ்டார்ட்ஸ்
walking from a point A in north direction, and after covering 20 meter he took right turn and walked 20 meter. Okay, after that he turned to his right and walks 40 meter before turning to left and walked 20 meter. After that he took a left turn and walks 10 meter and finally took a right turn and walks 50 meter and stopped at point B. Now he is facing in which direction? ஓகே, இந்த கொஷின்ஸில் நம்மளுக்கு டைரக்ஷன்ஸ் மட்டும்தான் கேட்குறாங்க. ஓகேவா, ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு நேம் வந்து ஏ கொடுத்துட்றாங்க, நெக்ஸ்ட் வந்துட்டு எண்டிங் பாயிண்ட்டுக்கு பி கொடுத்துட்றாங்க. ஓகேவா, ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் போயிட்டுருக்காரு, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து போயிட்டுருக்காரு. ஓகேவா, ஸோ கரெக்டாக போயிட்டு எந்த டைரக்ஷனில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு பர்சன் இங்கே இருக்காங்க, இதுதான் ஏ பாயிண்ட். ஓகேவா, ஸ்டார்டிங் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் கவரிங் 20 மீட்டர் ஹி டுக், நார்த்துலேருந்து நார்த்துக்கு போகிறார், 20 மீட்டர் போகிறார். ஓகேவா, ஸோ நார்த்துலேருந்து 20 மீட்டர் போய் ரைட் எடுத்து திரும்பியும் 20 மீட்டர் வாக் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ நார்த்துலேருந்து 20 மீட்டர் போயாச்சு, அங்கேருந்து திரும்பியும் ரைட் எடுத்து 20 மீட்டர் போயாச்சு. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஆஃப்டர் தட் ஹீ டர்ன்ஸ் டு ஹிஸ் ரைட் எடுத்து 40 மீட்டர் போயிருக்காங்க. ஓகேவா, ஸோ ரைட் எடுத்து 40 மீட்டர் போயிருக்காங்க. ஸோ இங்கே வந்து 20 மீட்டர் தான் இதோட முடியுது, அப்போ திரும்பியும் நம்ம இதே டிஸ்டன்ஸ் தான் எடுக்கணும், 40 மீட்டர். ஓகே, ஸோ 40 மீட்டர் போயாச்சு. நெக்ஸ்ட்டு ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்கணுன்னா, இதில் டிஸ்டன்ஸ் கொடுக்கல, டைரக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மீட்டர்லாம் போட்டு நம்ம அளவு பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு டைரக்ஷன்ஸ். ஓகேவா, ஸோ ரைட், அந்த நபருக்கு எது ரைட், அந்த நபருக்கு எது லெஃப்ட்டுன்னு மட்டும் இந்த இதில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிடுறாங்க, 40 மீட்டர் போயிட்டாங்க. ஓகேவா, ஸோ பிஃபோர் டர்னிங் டு லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 20 மீட்டர், திரும்பி அவங்க என்ன பண்ணிடுறாங்க, லெஃப்ட் எடுத்து 20 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகேவா, ஸோ 20 மீட்டர் லெஃப்ட் எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் எடுத்து நடக்கிறாங்க. அடுத்து திரும்பியும் அவங்க லெஃப்ட் எடுக்கிறாங்க 10 மீட்டர், திரும்பி அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இங்கேருந்து லெஃப்ட்டு 10 மீட்டர் எடுக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிடுறாங்க, அடுத்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ஃபைனலி டுக்க ரைட் எடுத்துறாங்க, அவங்க நிற்கிறதுலேருந்து ரைட் எடுக்கிறாங்க. ஓகேவா, அங்கே நிற்கிறதுலேருந்து ரைட் எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இது என்ன டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகே, நம்மளுக்கு தெரியும் இது ஈஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இந்த கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டைரக்ஷன்ஸ் தான் கேட்குறாங்க, டிஸ்டன்ஸ் கேட்கல. ஸோ டிஸ்டன்ஸ் கேட்குறப்ப நம்ம அந்த மீட்டர்ஸ்லாம் கரெக்டாக நம்ம அலோவ் பண்ணணும். பட் ஆனால் இது என்ன கேட்குறாங்க, டைரக்ஷன்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா, இந்த டைரக்ஷன்ஸ் கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நபருடைய லெஃப்ட் எது ரைட் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ அந்த பர்சனில் இருந்து தான் நம்ம பார்க்கணும், அவங்களுக்கு எது லெஃப்ட்டு, அவங்களுக்கு எது ரைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ த ஆன்சர் இஸ் ஈஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு கொஷினில் எ டாக். ஓகே, இதுவரையும் நம்ம லெட்டர்ஸ் பார்த்தோம், பர்சன்ஸ் பார்த்தோம். ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு அனிமல்ஸ். ஓகே, நம்ம முன்னாடி நம்ம இன்ட்ரோவில் சொல்லியிருப்போம் இல்லையா, அனிமல்ஸை வச்சும் கேட்பாங்க, அதே மாதிரி பர்சன்ஸை வச்சும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸை வச்சு கேட்குறாங்க. ஓகே, அந்த டாகை வச்சு கேட்குறாங்க, அந்த டாகுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எங்கே போய் நிற்கிது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்துட்டு அந்த டாக் எதை பார்த்து நிற்கிது, விச் டைரக்ஷன் டாக் ஃபேஸிங், அந்த டைரக்ஷன்ஸ் தான் கேட்குறாங்க. இந்த கொஷினில் நம்மளுக்கு டைரக்ஷன்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ டிஸ்டன்ஸ் கேட்கல. ஸோ இப்போ டைரக்ஷன்னா அந்த டாகுக்கு எது ரைட், அந்த டாகுக்கு எது லெஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லா நோட் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், இப்போ என்ன பண்ணிடணும், இந்த டாக் வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்டில் நிற்கிது, ஈஸ்ட்லேருந்து 20 மீட்டர் போகுது. ஓகேவா, ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஈஸ்ட்டு 20 மீட்டர் போகுது. ஓகே, 20 மீட்டர் போயிடுச்சு, அங்கே நிற்கிது. ஓகே, நெக்ஸ்ட்டு டேர்ன் டு ரைட் ரன் 10 மீட்டர். ஓகே, அங்கேருந்து ரைட் எடுத்து 10 மீட்டர் ஓடுது, அங்கேருந்து ரைட் எடுத்து 10 மீட்டர் ஓடுது. ஓகேவா, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அண்ட் டேர்ன்ஸ் டு ரைட் 9 மீட்டர். ஓகேவா, என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் எடுத்து 9 மீட்டர் போகுது, அது ரைட் எடுத்து 9 மீட்டர் போகுது. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அண்ட் அகைன் டேர்ன்ஸ் டு லெஃப்ட் ரன்ஸ் 5 மீட்டர். திரும்பி அதை என்ன பண்ணுது அப்படின்னா
லெஃப்ட் எடுத்து 5 மீட்டர் போகுது. லெஃப்ட் எடுத்து 5 மீட்டர் ரன் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அண்ட் தென் டர்ன்ஸ் டு லெஃப்ட் ரன் 12 மீட்டர். ஓகே, இப்போ திரும்பி அது லெஃப்ட் திரும்பி 12 மீட்டர் ஓடுது. ஓகேவா, திரும்பி லெஃப்ட் திரும்பி 10 மீட்டர் 12 மீட்டர் ஓடுது. ஓகேவா, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அண்டு ஃபைனலி டர்ன்ஸ் டு லெஃப்ட் அண்டு ரன்ஸ் 6 மீட்டர்ஸ். ஃபைனலாக என்ன பண்ணுது, திரும்பியும் லெஃப்ட் திரும்பி 6 மீட்டர் போகுது. ஓகேவா, ஸோ இப்போ டைரக்ஷன்ஸ் பாருங்கள் எதை நோக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைரக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நார்த்தை நோக்கி தான் இருக்குது. அப்போ இந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா நார்த்தை நோக்கி தான் நிற்கிது. ஓகேவா, ஸோ நார்த் இதோடைய டைரக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த். ஓகே, ஸோ இதில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இது வந்து டிஸ்டன்ஸ் கேட்கல, டைரக்ஷன்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம அந்த டாக் எதை பார்த்து நிற்கிது, எந்த டைரக்ஷனை பார்த்து நிற்கிதுன்னு தான் கேள்வி. ஓகேவா, அது நார்த்தா சவுத்தா ஈஸ்டா வெஸ்டான்னு நம்ம போடுற அந்த டிஸ்டன்ஸ் அந்த மெஷர்மெண்ட்டில் தான் இருக்குது. ஓகேவா, ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம இந்த கொஷின்ஸை அட்டன் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த டயக்ராம் இந்த மெஷர்மெண்ட் இதெல்லாம் நம்ம வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணால் இன்னும் ஈஸியாக வந்துடும். இதை நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா, இந்த மாதிரி சம்ஸ் வந்துச்சு அப்படின்னா இது டைரக்ஷனல் டிஸ்டன்ஸ்லேருந்து. ஓகே, ஸோ நம்ம இப்படி தான் இந்த கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதோடைய இன்னும் எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நம்ம கண்டினியூஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.